நாங்குநெறியை பற்றி சொல்லணும்னு சொன்னேன் நான். நாங்குநெறின்றது வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஜாதி ப்ராப்ளம் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த நாள் வரைக்கும் அது தொடருது. சமீபத்தில் என்ன நடந்ததுன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். வெட்டு குத்து பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்குள்ள ஜாதியால் நடந்தது. ஸோ நாங்குநெறி இன்னும் மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அரசியல்வாதிக்கு அது தேவைப்படுது. அரசியல்வாதிக்கு ஜாதியை எப்படியும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுடைய ஓட் பேங்க்குக்கு அது சரியாக வரும்ன்றதுனால ஜாதியை ஒழிப்போம்னு ஒரு அரசியல்வாதி சொன்னால் அதை விட மிகப்பெரிய பொய் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ஜாதியும் பாலிட்டிக்ஸும் இன்னைக்கு ஒன்றுக்குன்னு பிணைஞ்ச ஒரு விஷயம். இது நம்ம கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் போயிட முடியாது. இதுலெல்லாம் இதை நம்ம வந்து இதை எடுத்து சொல்லணும். சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதுதானே உண்மை. கிழக்கில் உதிக்கும் சூரியன் சொல்கிறதுக்கு தைரியம் வேணுமா? அது மாதிரி ஜாதி இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு அவலமான சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நாங்குநெறி போன்ற இடங்கள் இப்படியே தான் இருக்கும் இது மாறுற வரைக்கும். ஏன் இதுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வந்தவர் NTV. அப்போ ஜாதி எவ்வளோ தலை விரித்து ஆடி இருக்கும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவருடைய காலகட்டத்தில். பிறகு இதுக்கு வந்ததுக்கு பிறகு 46 1946 வாழ்க்கையில் நாங்குநெறி அந்த வாலிபர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது ஒரு ஏழை மாணவர்களுடைய பாசறையாகவே மாறிடுச்சு அந்த இடம். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கல்வியால் மாத்திரம்தான் நம்ம இந்த அவலங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். எவ்வளவு பேசினாலும் எதை செஞ்சாலும் தன்னைத்தானே கல்வியால் எக்விப் பண்ணிக்கிட்டாலே வழியே இதுலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்ற விஷயத்தை தான் அம்பேத்கரும் திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். நீ எது வேணால் ட்ரை பண்ணு, ஆனால் கல்வி, எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு கெட் அவுட் ஆஃப் திஸ், டு ஷோ யுவர் அத்தாரிட்டி. எஜுகேஷன் இல்லைன்னா உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அதனால் அவங்க ஆரம்பித்தது இந்த இளைஞர்களுக்கான அந்த ஒரு பாசறை ஆரம்பிக்கிறாங்க.